அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஒரு பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பேச போகிறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நிறைய +2 படிக்கிற மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமையாக இருந்து இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்காக மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்ன, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்ன மாதிரியான கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும், என்ன மாதிரியான காலேஜில் சேர முடியும், இந்த எக்ஸாமோட பேட்டர்ன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், சிலபஸ், A to Z டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் அவைட்டட் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய VIT-EEங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்தாச்சு. ஸோ VIT-EEக்கான அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ VIT-EEE 2026 என்ன சார் VIT-EEனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இந்தியாவோட இருக்கக்கூடிய முக்கியமான டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஓரளவுக்கு டாப் மோஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VITயில் சேர்றதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு தான் VIT-EEE. ஸோ VITயில் வந்து நிறைய விதமான படிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட முக்கியமான ஒரு படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன். தே ஆர் ப்ரொவைடிங் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ், இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜிக்கல் பேஸ்டு கோர்சஸ். ஸோ அந்த படிப்புகளை படிக்கணும்னா நீங்கள் கம்பல்சரி VIT-EEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஏன் சார் நான் என்னோட +2 மார்க்கை வச்சு அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா, இல்லை JEE நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த மார்க் வச்சு அவங்க எடுத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டால், VITக்குள்ளே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ தேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். VIT-EEங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, JEE மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், அப்போ இந்த VIT-EEக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நம்மளுக்கு மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இந்த எக்ஸாம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரலோட லாஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் 28லேருந்து மேவோட ஃபஸ்ட் வீக் வரைக்கும் அவங்க வந்து ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் 28லேருந்து மே 3 வரைக்கும் இவங்க எக்ஸாம்ங்கிறது ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ரிசல்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச ஒரு 1 வீக்கில் வரும். செகண்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த VIT ஏன் சரி இங்கே போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவோட NIRF ரேங்கிங்கில் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவோட NIRF ரேங்கிங் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எஜுகேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான ரேங்கிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியானது நல்ல இடங்களில் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா VIT.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். VIT.ac.inங்கிற வெப்சைட்டை கொடுத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு VIT-EEE 2026ன்னு ஒரு டேப் வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்க போகும். இதில் போய்ட்டு நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் பண்ணோடனே ஒரு OTPங்கிறது உங்களோட மெயில் ஐடிக்கும் ப்ளஸ் வந்து மொபைலுக்கும் வரும். இதில் இருக்கக்கூடிய OTPயை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணணும். தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஏப்ரல் மந்தில் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே சார், இந்த எக்ஸாம் ஆனது ஆன்லைன் எக்ஸாமா இல்லை ஆஃப்லைன் எக்ஸாமான்னு பார்த்தோம்னா இது பியூர்லி அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2.5 hours நடக்குங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான மாணவர்கள் எழுதலாம். ஒன்று, நம்ம 12th மேக்ஸே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம், நான் 12th மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம். இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு PCB ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. PCBனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருப்பாங்க, பட் மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரியான கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜிக்கல் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், தென் ஹெல்த் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸை மட்டும் இவங்க எழுதலாம். இதே மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PCMன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனே வந்து PCM எழுதி எல்லா விதமான படிப்புகள், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், கெமிக்கல்னு எல்லா விதமான படிப்புகள், கூடுதலாக பயோடெக்னாலஜி நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அந்த மாணவர்களை PCM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மாணவர்களுக்குமே எழுதுகிற மாதிரி தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PCB எடுத்துக்குவோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 115 கேள்விகள் கேட்பாங்க 2.5 மணி நேரம். ஸோ பயாலஜிலேருந்து 40 கேள்விகள் வரும், ஃபிசிக்ஸ்லேருந்து 35 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து 35 கொஸ்டின்ஸ்,
இங்கிலீஷ்லேருந்து 5 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்லேருந்து 10 கொஸ்டின்ஸ். இதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்லேருந்து 40 கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸ்லேருந்து 35 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து 35 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 10 கொஸ்டின்ஸ். மொத்தம் 2.5 hours எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் அட்மிஷன் தருவாங்க. வேறு உங்களுடைய +2 மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, JEE மார்க்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ விஐடிங்கிறது 4 கேம்பஸில் இருக்குது. வெள்ளூரில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது, ஆந்திர பிரதேசில் ஒன்று இருக்குது, அதுபோக வந்து மத்திய பிரதேசில் போபாலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோர்ஸை ஒரு கேம்பஸுங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த 4 கேம்பஸ்லேயுமே ஜாயின் பண்ணணும்னாலுமே கம்பல்சரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுறது மூலமாக மட்டும்தான் இந்த கல்லூரியில் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பற்றின அடுத்தடுத்த தகவல்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கால் வரும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ யாரெல்லாம் +2 படிச்சுட்டு இருக்கீங்களோ, இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அது இந்தியாவோட தலைசிறந்த கல்வி நிறுவனத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து அதாவது இப்போ விஐடிஇங்கிறது வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே JEEக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க. அமிர்தாக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். சில இடங்கள் அமிர்தாவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ப்ரைவேட்டாக ஓப்பன் ஆகிருச்சுங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு நாட் ஓன்லி அண்ட் இன்ஜினியரிங் எல்லா விதமான படிப்புகள், எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.